வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவெளியில பக்தர்கள சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாரு. அதுல பல வார்த்தைகள வந்துட்டு மனதை புண்படுத்தும் அளவுல இருந்துச்சு. இதுக்கு பொதுவெளியில பேசினால அவருக்கு தண்டனை எதுவும் கொடுக்கப்படுமா மேம்? புகார் வந்துச்சு அப்படின்னா? கட்டாயமாக இதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ம். முதல்ல உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். இது ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு டிஸ்டர்பிங் மூடா இருக்கு. இது கேட்கறதுக்கே நம்ம மக்களுக்கு வந்து வருத்தமா இருக்கு. ஒரு இறையாண்மையுடைய இதுல வந்து போவான பிரமாண பத்திரம் எடுத்துக்கிற அமைச்சர்கள் போயிட்டு ஒரு சாதாரண கீழ்த்தரம் பிஹேவியரை ஒரு பப்ளிக்ல போய் பண்றாங்கனாக்க இது வந்து முதலமைச்சர் எப்படி வாய மூடிட்டு இருக்காருன்னு தெரியல. ஒரு காலத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில எழுந்தா என்ன சமாதானம் என் கையில வரப்போகுது, நீங்க பண்ற அமக்கலங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களை பார்த்து சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மேடம். இந்த மாதிரி பிஹேவியர் பண்ற அமைச்சர்களா இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த மாதிரி இது. ஏன்னா இவங்கெல்லாம் அமைச்சர்களா இல்ல, அவ கை தூக்கி பேசுறது காட்டுறது, ஏதோ ஒரு கொழாயடி சண்டை, ஒரு ரெண்டு குரூப்புக்குள்ள ஒரு கீழ்த்தரமான சண்டை வர மாதிரி ஒரு அமைச்சர் பிஹேவ் பண்றாருனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய விஷுவல பாருங்க, கையை நீட்டி எவ்வளவு இதுவா பேசுறாரு. எங்க முதல்ல ஒரு அமைச்சருக்கு கோட்பாடு இருக்கணும், டெக்கோரம் இருக்கணும், கட்டுப்பாடோட பிஹேவ் பண்ணணும். என்னதான் மற்றவங்க திட்டினாலும் அப்பா அமைதியா இருங்கப்பா, இதை பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கப்பா பார்க்கலாம், அப்படி சமாதான முறையில் இறங்கணுமே தவிர இதை ஆரம்பிச்சு வச்சதே அவரு. காரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திர பக்கத்துல தானுமலையான் சுவாமி கோயில தேரோட்டம் நடக்குது. அந்த தேரோட்டத்துக்கு கரெக்டான சமயத்துல இது பண்ணணும், மக்கள் கூடி இருந்து காத்திருக்காங்க. இவர் வந்து விவிஐபிங்கிறதுனால கோயில்ல கூட உச்ச நீதிமன்றமாகட்டும் இந்த உயர் நீதிமன்றங்கள்ல பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்ல தீர்ப்புரை கொடுத்துருக்காங்க. கோயில் கடவுள் முன்னாடி யாருமே விஐபி கிடையாது. ஒவ்வொருத்தரும் முதலமைச்சராகட்டும் யாரா இருந்தாலும் அவங்கவுங்க வந்து ஒரு பக்தர்களை தவிர விஐபி கிடையாதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச இவர் வந்து போன தடவை கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க அது பேர் என்ன, ஸ்ரீரங்க கோயில்ல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர் குடும்பத்தோட போய் அங்க வந்து பரமபத வாசல் திறக்கிறதுக்கு லேட் பண்ணதா வந்து பிரச்சாரம், இது வந்து ஒரு தகவல் ஓடி பயங்கர அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் கோவப்பட்டு எத்தனை நாள் நாங்கள் காத்திருக்கோம், சரியான சமயத்தில் ஆகம விரிப்படி நீங்கள் நான் பண்ணாமல் இப்படி பண்ணது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணாங்க. அது குறித்து கூட தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் இதை பற்றி பேசியிருப்பாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சேகர் பாபு வந்து ஒவ்வொரு கோயிலும் சொந்த காசுல போட்டு கட்டினதான் நினச்சிக்கிட்டாரு. இது எப்படின்னாக்கா அவர் அமைச்சராக அங்கே இருக்கவே இல்லை. ஒரு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கே சொன்னீங்க, ஒரு பேட்டையிலலாம் இந்த கஞ்சாலாம் போட்டுட்டு சிறுவங்கள்லாம் வந்து ஒரு 18-17 வயசு அதெல்லாம் எப்படி அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு இந்த பிஹேவியரை பார்த்தானாக்க. அப்போ என்ன சொல்றீங்க, ஏங்க அவர் லேட்டாக வருவானே, லேட்டாக வந்தானே மக்கள் வந்து வெறுப்படைஞ்சு போய் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. என்ன தேசப்பற்றோட பேசினாங்க, என்ன பேசினாங்க, அது வந்து கோயில் உள்ள பேசலை, அந்த தேர் வெளியில் நிற்குது, ரோடில் இருக்காங்க. ரோடுங்கிறது பப்ளிக் பிளேஸு, பப்ளிக் பிளேஸில் பாரத மாதாக்கு ஜெயில் சொல்கிறாங்க, பாரத அன்னையின் புகழ் ஓங்குகிறாங்க. பாரத அன்னையின் ஓங்குங்கன்னு சொல்றது தவறான வார்த்தையா? அது இவரும் சந்தோஷப்பட்டு கூட சேர்ந்துருக்கணுங்க. பாரத அன்னையின் புகழ் ஓங்கு இவரும் சொல்லியிருந்தா நல்லது. சாமி இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. சாமியே பாரத மாதாவே சாமியா நினைச்சு பேசியிருக்கலாம் இல்லை? அவங்க அங்க இருக்கிற வந்து ஜெய் காளின்னு வேற சொல்றாங்க. அந்த இடத்தையும் காளியம்மனுடைய வார்த்தையை உச்சரிக்கிறாங்க அங்க இருந்த பக்தர்கள். இதை கேட்டு இவருக்கு ஆத்திரம் வர வேண்டிய அவசியம் என்ன? எங்க ஓம் காளி ஜெய் காளினா சாமி பேர் தானே, அம்மன் தானே. அப்ப அது என்ன தவறு இருக்கு? பாரத் மாதாக்கு ஜெய், அன்னையினுடைய புகழ், பாரத அன்னையின் புகழ்வாங்க. அதே மாதிரி ஜெய் மாதா காளி இந்த காளின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? தெய்வத்தை பேரை தானே கூப்பிட்டாங்க, வேற ஏதாவது இவரை போல அசிங்க லாங்குவேஜ் எல்லாம் பேசியிருக்காரு. அது மாதிரி என்னது, நீங்க எல்லாம் சோறு தான் திங்குறீங்களா? எங்க இவங்க வீட்டு சாப்பாட்டுக்கு வந்து நிக்கிறாங்க இவங்க. என்ன வார்த்தை இன்னி வரைக்கும் இது மறுத்து இதை கண்டிச்சு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கிற கும்பல் தாங்க இதெல்லாம் அப்படி சொல்லி மக்கள் பேசுறாங்களே, அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. அதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பண்ணதுக்கே இன்னைக்கு வடநாட்டில் இருக்கவங்களாம் கால் வைக்க முடியல. போன தடவை எலெக்ஷன் போது என்ன சொன்னாங்க, இந்த மத்திய பிரதேசலாம் தயவு செய்து திமுக பிரச்சாரத்தை கூப்பிட்றாதீங்க, எங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பீகார்ல வந்து முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு, அங்க வந்து அவங்களுக்கு எதிர்ப்பா ஓட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த தேஜஸ்வரி யாதவ் கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கும். இந்த மாதிரி இவங்க வந்து யார் மத கலவரத்தை உண்டாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து கடவுளை பத்தி பேசுறாங்க, நீங்க வந்து தவறா வந்து தப்பப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா மன்னிச்சுக்கப்பா. யார் குடும்பத்தோட? ஏங்க இவர் அமைச்சருங்க, இவர் குடும்பத்துக்கு என்னங்க விஐபி ட்ரீட்மெண்ட்டு? அவங்கள போறதான பக்தர்கள் வயசானவங்களாம் நின்று காத்திருக்காங்க சாமியை பார்க்கணும்னு, அது எப்படி ஏத்துக்கலாம்? ஏங்க ஜஸ்டிஸ் மகாதேவன்கிற இருவர் அமர்வு வந்து இதனுடைய
சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புரியா இருக்குங்க. யாருமே விஐபி கிடையாது கோயில்ல. விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அஃபென்ஸ், இது தீர்ப்புரைக்கு எதிரானு சொல்லிருக்காரு. இப்ப இவர் குடும்பத்தையும் சேர்த்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல கொண்டு வைக்கலாமா? ஞாபகம் இருக்கா? முன்ன கூட வடபழனி கோயிலுக்கு ஒரு நீதியரசர் போறாரு அவர் குடும்பத்தோட. அவர் கியூல நின்று டிக்கெட் வாங்கி பாக்குறாரு. அது கூட தெரியாத இங்க இருக்கிற அவருடைய கும்பல், அந்த ஊழியர்கள், இவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஊழியர்கள் என்ன பண்ணாங்க, ஏன் சார் நீங்க 5 டிக்கெட் வாங்குறீங்க, 20 ரூபா கொடுக்குறீங்க, 5 ரூபா கொடுங்க, நான் மித்ததெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்கேன் சார், அழைச்சிட்டு போறேன் சொன்னான். அப்பா நான் அப்படியெல்லாம் முடியாது, நான் கோயிலுக்கு சேர விட்டு கரெக்டாக வருவேன்னு சொல்லி நின்று தான் பார்ப்பேனாரு. அப்படி விடாத தகராறு பண்ணுவேன். அவர் போலீஸை கூப்பிட்டாரு. போலீஸ் வந்து பார்த்தாலும் அதிர்ந்து போயிட்டாரு. எப்பா அவர் உயர்நீதிமன்ற நீதியரசப்பா, நீ அவர்கிட்ட போய் இப்படி பேசினீங்க. அந்த எனக்கு இது உயர்நீதிமன்ற நீதியரசன் நான் இங்கே வரல, நான் ஒரு பக்தராக வந்திருக்கேன் சுவாமியை சேவிக்கணும்னு, அதான் என்னுடைய கணக்கு, நான் கொடுக்கறதுல ஏன் இப்படி பேசினாங்க, இப்படி தான் வந்து ஊழல் நடக்கதான் சொல்லி கேட்டுட்டு அவங்க வளர்த்து போய் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி அது காக்காம பணம் கொடுத்து கியூவில் நின்று பார்த்துட்டு இருந்தார் ஒரு நீதி அரசர். இப்போ இந்த படிப்பினையே சேகர் பாபுக்கு வேணும். அமைச்சர் சேகர் பாபுக்கு இந்த படிப்பினை வேணும். ஏன்னாக்கா ஒரு நீதி அரசரே தன் குடும்பத்தோட வரும்போது தன்னுடைய பிரைவேட் அஃபேர், தனிப்பட்ட ஒரு விஜயமா நினைக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, குடும்பத்தோட வராரு. இவருக்கு படிப்பினை வேணாம்? நீதி அரசரே இப்படி இருக்கிறச்ச ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் வந்து பதவி எடுத்துக்கிறாரு. இவர் எப்படி நடந்துக்கணும்? இப்படியா பேசுறது? என்ன பேசுறீங்க? பாரத் மாதா கி ஜெய், களம் காடு, ஜெய் காளி, திருப்பரங்குன்றம் முருகா, வீர சவுக்கார் வாழ்க, சிவாஜி வாழ்க சொன்னாங்க. அந்த கோஷங்களை கேட்டு சரிங்க, வீர சவுக்கார் வாழ்க, அவங்களாம் வந்து தேசப்பட்டு தானே இருக்காங்க, அவங்க வந்து வேற யாரும் இல்லையே. நீங்க அப்ப என்ன பண்ண, இது கோவிலில் போட வேண்டிய கோஷம் இல்லை, கோவிலில் மட்டும்தான் போடணும், தேவையில்லாத கோஷங்கள் எப்படின்னா அது ஏன் நீங்க பேசுறீங்க? நீங்க ஒழுங்கா நேரத்துக்கு வந்திருந்தேன்னா இதெல்லாம் தவிர்த்துக்கல. உங்க குடும்பத்தோட சுகமா லேட்டா எழுந்து குளிச்சு நிதானமா வருவீங்க. பொதுமக்கள் காத்துட்டு இருக்கணுமா? எங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கணுமா? என்ன அவசியம்? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததே அங்க இருக்கிற வாக்காளர்கள், தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்களுடைய பெற்றதான் நீங்க இந்த பதவிக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம்? 10 மணிக்குனாக்க நீங்க 9:30 மணிக்கே வரணுங்க. அப்பதாங்க உங்களுக்கு டெக்கோரம் இருக்கு. அதை விட்டு 10 மணிக்கு வந்து லேட்டா வந்துட்டு குடும்பத்தோட வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாப்பினா பேசுறதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாயை திறக்கிறார்? இது பெரிய எங்க உங்க வீட்டு சொத்தா இல்ல உங்க கோயில்? அது பொது கோயில், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பொதுத்துறை. இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறத பத்தி அன்னைக்கு அந்த நீதியரசர் கூட அடுத்த நாள் வந்து அமர்வு நடந்த போது கூப்பிட்டு அந்த துறையை பார்க்குற தமிழக அரசு வழக்கறிஞரை கூப்பிட்டு இதெல்லாம் இப்படி நடக்குது, இதனால தான் அந்த நஷ்டங்கள் கோயிலில் ஓடுதான் கேட்குறாரு. இப்போ இதுக்கு வந்து இவருடைய நடவடிக்கைக்கு பார்த்தீங்கன்னாக்க குற்றவியல் சட்டம் தான், புது குற்றவியல் சட்டத்தின்படி 371 தூண்டு விடுது. என்னன்னா தூண்டி விடுது, ஒருத்தரை கோவப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அவருடைய தன்மைகளை இறக்கி பேசுறது. அங்கே இருக்கிற மக்கள் என்ன சாதாரண அவங்களும் மதிப்பு ஒரு தன்மையோடு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்குங்க. இவர் சொல்ற மாதிரி இவர் வீட்டு வேற இவர் எஜமானர் மாதிரி மற்றவங்களை பேசுற மாதிரி பேசுறாரு. இது எந்த விதத்தை ஏற்றுக்க முடியும்? அதனால தான் நம்ம சொல்றோம், இது வந்து முக்கியமாக நீங்க கேட்ட கேள்விக்கு 351 352 இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரோவோக் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது உள் அர்த்தத்தோட இந்த மாதிரிலாம் பேசினா இங்கே கலவரம் உண்டாகும். அந்த பழியை தூக்கி யார் பேர்ல போட்டலாம்? இவங்கள பாஜக தொண்டர்கள், இவங்க போயிட்டு பாஜக மத கலவரத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி கூடப்பலாம்னு சொல்லிட்டு இவர் தூண்டி வைக்கிறாரு. இவர் எங்க தூண்டி வச்சாரு? இவருடைய வேலை என்னங்க? அமைதியைப்படுத்திப்பா, சாரிப்பா லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மைங்க. இன்னைக்கு நீதியரசர்களே எப்படி போறாங்க, நேர்மையா இருக்காங்க. இவர் எப்படி இருக்காரு? இதை விட்டுட்டு கையை காட்டி ஒண்டிக்கு ஒண்டி சொல்லுவாங்களே, அசிங்கமா இருக்குங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கே. நமக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாமா? ஏங்க இது மனோ தங்கராஜா வந்து அவர் அமைச்சர் இருக்காரு, கொலை வழக்கில் வீர சவுக்கார் உள்ள போறாரு. இதெல்லாம் இங்க வார்த்தையை வரவழைச்சது யாரு? நீங்க சொல்ல வைக்கிறீங்க அவங்கள, அதுக்கு நீங்க பதில் பேசுறீங்க. இது என்ன கோயில் திருவிழாவா இல்ல தர்க்கம் பட்டது? எங்க அமைச்சர்கள் பொறுப்போட நடந்துக்கணும். பொறுப்பு இல்லாத 2 அமைச்சர்களும் பேசுறானாக்க இன்னைக்கு அவர்களை ஏன் பதவி நீக்கம் செய்யல திரு ஸ்டாலின் அவர்கள்? நாங்க சொன்ன மாதிரி இது பிரிவு 352 பிரிவு 296 புது குற்றவியல் சட்டத்தின்படி ஸ்பெசிபிக்காவே இவங்க வந்து தீர்மானம் பண்ணி கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணதாக கொண்டு அங்க அமைதி இன்மையை உருவாக்கி அமைதியை குலைக்க செய்ததுனால இவங்களுக்கு கட்டாயமா 2 வருஷத்துக்கும் அதுக்கூட ஃபைனோட சேர்த்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டுங்க. இவங்க உடனே பதவியை 2 வருஷம் வந்தாலே பதவியை ராஜினாமா செய்யணும். இப்ப கூட மதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏக்கு வந்து அவருடைய பண பரிமாற்ற செக்கை கொடுத்த பவுன்ஸ் ஆனதுல 1 கோடி ரூபாய் நினைக்கிறேன். அதுக்கு வந்து 2 வருஷம் தண்டனை வந்திருக்கு. அவருக்கு வந்து ஒரு 6 மாசம் 3 மாசம் டைம் கொடுத்து நிறுத்தி வைக்கிறோம், அதுக்குள்ள நீங்க ஸ்டே வாங்கிட்டு வரீங்களா? அவருக்கு ஸ்டே கிடைக்கலனாக்க கட்டாயமாக அவருடைய பதவியை இழக்கிறார்.
எம்எல்ஏங்கிற பதவி. இவருக்கும் எம்எல்ஏங்கிற பதவியில இருந்தா இவருக்கு அமைச்சருங்கிறது வருது. இப்ப இந்த 2 வருஷம் தண்டனை வரும்போது கட்டாயமாக அவர் பதவி போகும். அதனால அவருடைய எதுனாக்க வல்கரா ஒரு அப்சீன்ஸ் காலில் கேட்க முடியாத வார்த்தைகள், அதாவது அந்த கம்யூனிட்டி வந்து இவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்கள எப்படி எந்த அளவுக்கு தாக்கின வார்த்தைகள், அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்களோ அதான் பப்ளிக்கை பார்த்து மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி தரக்குறவாக பேசினதுனால கட்டாயமாக அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது 3 மாதம், ஒரு ஃபைன் வந்து ஒரு 1000 ருபீஸாக நிற்கலாம். ஆனால் இவருடைய பேசினது பெயிலபிள் அஃபென்ஸில் போடலாம். இல்லாட்டி 352 போட்டாங்கனாக்க, 296 போட்டாங்கனாக்க 2 வருஷமும் அதை தாண்டி ஃபைனு வரும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டென்ஷனல் இன்சல்ட்டு, மனசில் தேர்ந்து இவங்கெல்லாம் இந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லி இன்சல்ட் பண்ணுறாரு. இன்னைய வரைக்கும் இதே திமுக ஜனங்களை பார்த்து, திமுக தொண்டர்களை பார்த்து மற்ற கட்சிக்காரங்களோ ஒரு பொதுமக்களோ பேசினா அவங்க கதி என்ன ஆகும்? உடனே ஆக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க போலீஸு. அதுதான் விந்தை. போலீஸ்காரங்களுக்கு என்ன, காவல்துறைக்கு என்ன சொல்கிறோன்னாக்க, எல்லா இடத்துலையும் கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. ஏங்க சாரி சார், நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அமைதியை பண்ணாதீங்க அப்படி. ஆனால் பயம், தண்ணி இல்லா காட்டுக்கு மாற்றோங்கன்னா. அப்போ காவல்துறை வந்து எல்லா இடத்துலையும் வந்து கைப்பட்ட பாவையாக இருக்கிறதுனாக்க அவங்க வந்து எதுக்கு இங்கே இறையாண்மை இப்போ சட்டையை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்காங்க? அவசியம் என்ன? அவங்க வந்து யாருடைய வீட்டு காவல்துறையாக இருக்காங்க? அதாவது திமுகவோட அமைச்சரோ இல்லை வேறு யார் என்ன பண்ணாலும் பொது மன்னிப்பு யாரால? காவல்துறையால். அதே சாதாரண ஒரு மக்கள் இப்போ 2 குரூப்புக்குள்ளே இந்த இடத்துலனாக்கா 144 ப்ரொசீடிங்ஸ் பேர் பழங்கால இதில் அதில் கொண்டு வந்து 160 என்ன பண்ணாங்க? திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணாங்க சொல்லுங்க சகோதரர்? ஒருத்தருக்குள்ளே பேசணும்னு அங்கே 144 போட்டாங்கல்ல. இப்போ இந்த 140 இப்போ அமைச்சரே இது மாதிரி பண்ணுறச்சா எதுங்க பண்ணணும்? 144 போட்டு அப்புறம் உள்ள தள்ளி வச்சு இன்னைக்கு கம்பி என்ன வச்சிருக்கணுமா இல்லை? ஏன் செய்யலை? சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுங்க. அமைச்சர்களால கிடையாது. அமைச்சர் தான் இன்னைக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஒரு பொறுப்பு இல்லாம உதாசீனப்படுத்தி மக்களை அவமானப்படுத்தினதுக்கு இவருக்கு கட்டாயமாக இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு யூடியூபரை போய் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு புல்டோசரை ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு உடைச்சு அவரை தூக்கிட்டு வராங்க. ஒரு பொது வழியில சோசியல் நெட்வொர்க்ல சோசியல் மீடியால யாராவது ஒரு ட்வீட் போட்டாங்கன்னாக்கா ராவா கொண்டு போய் தூக்குறாங்க. இது பப்ளிக்ல நடக்குது. ஒரு மினிஸ்டர் பண்றாரு அமைச்சர், அப்ப அவர் உடனே அவங்க கூட்டு இல்ல அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நேர்மையா நாணயமா நடக்கிற காவல்துறையா இருந்தா இன்னைக்கு அவங்க 2 பேரும் கைது பண்ணிடணும். அந்த எதுக்கு சார் நீங்க வந்து உசுப்பி விட்டு 351 382 பிரிவுகளெல்லாம் வர அளவுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைகள் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் 353ங்கிற குற்றவியல் சட்டத்தில் நிச்சயமா வருது. கீழ்த்தரமான வார்த்தைகளை ஊற்றி கீழ்த்தரமான பேசியிருக்கீங்க, இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து கைது பண்ணியிருந்தா இன்னைக்கு காவல்துறையோட மதிப்புங்கிறது பெரு அளவுல போயிருக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம சொல்றோம். காவல்துறைங்கிறது வந்து சின்ன இராணுவம். கண்ணை கட்டிக்கிட்டு நேர்மையா பார்க்கணும். அப்பதான் வந்து நாட்டில் அமைதி நிலவும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க சிறார்கள்லாம் கத்தி கபடா வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தோம், ஏதோ ஒரு ஏரியால தாம்பரத்து பக்கத்துல நினைக்கிறேன், அங்க வெளியில வந்துட்டு கத்தி கபடா வச்சுக்கிட்டு சிறார் பள்ளியில தப்பிச்சு வந்தவங்க நடக்குது. அப்ப காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை இதையும் வேடிக்கை பார்க்குது, அதையும் வேடிக்கை பார்க்குது. அவர் ஏர்போர்ட் மூர்த்தியும் வேடிக்கை பார்த்துச்சு. அப்ப காவல்துறை எதுக்கு இருக்கு? அப்ப நமக்கு நாமேங்கிற திட்டம் மக்களே காவல்துறை கையில் எடுத்துக்கணுமா? இது வந்து எல்லா தவறுகளுக்கும் காரணம் அமைச்சர் தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. குடும்பத்தோட நிதானமா நேரமா வந்துட்டு மக்களை காக்க வச்சு வெறுப்பேற்றி அவங்களை திட்டி பண்ணதுக்கெல்லாம் அவருக்கு பெரும் அளவில் நான் குறிப்பிட்ட மாதிரி தண்டனைகள் உருவாகும். உண்மையா நாணயமா நேர்மையா நடந்தா முதலமைச்சர் எடுத்தாருனாக்க அவருக்கு இன்னும் 2-3 மாசத்துல மதிப்பு கிடைக்கும். இல்லாட்டி அதுக்கான இது மக்கள் வந்து கொடுப்பாங்க. இல்லை நம்ம கூட்டில் கூட பொதுநல வழக்கு வந்து அந்த இருக்கிற மக்கள் இல்லை, அந்த ஊரை சேர்ந்த மக்கள் பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சாங்கனாக்க நிச்சயமா அதுக்கு பரிகாரம் கிடைக்கும். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.